ஏங்க எங்க அரசுக்கு கோளாறு சொல்ற அளவுக்கு எந்த நாய்க்கு தைரியம் இருக்கு சொல்லுங்க. அப்புறம் அப்புறம் என்ன சொல்லணும்? என்ன வேணான்றது? என்ன வேணான்றது? பதில தான் இதுதான் பதிலு. வேற என்ன பதிலு? சில சமயங்கள்ல ஐயா எந்த நாய்க்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குன்னு கேட்டீங்க இல்லையா? ஒரு மேடையில வந்து திரு முதல்வர் அவர்கள் வந்து நைட்லாம் தூக்கமே ஒரு மனித காலைல இருந்துச்சா என்ன பிரச்சனை தெரியல சொல்லிட்டு அவரு கட்சி அவரே சொன்னாரு. அப்ப அவர் நாயின்னு சொல்றீங்களா நீங்க? பல வாட்டி சொல்லிருங்க. அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பவர்னு ஆரம்பிக்காதீங்கன்னு ராவுத்தர் இப்ராஹிம் சொல்றாரு. நானும் சொல்றேன். ஒரு கேள்வி கேட்டா என்ன கேட்டேன்? திமுகவை சேர்ந்த ஒரு அதிகாரி உட்காந்து இந்த வேலையை பார்க்கறது சரியா தவறானா? அந்த அம்மா வந்து கொட்டாயை விட்டு உட்காந்து பேனா வச்சது பேனா எடுத்து போட்டுச்சுதான் கேட்டனா? நாங்க கனவெல்லாம் காங்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. நாங்க என்ன கனவுல என்ன 16 வயசு பறவை குமரியோட டூயட் பாட போறோம். எப்பவுமே இந்த நினைப்பிலே தான் இருப்பீங்களா? நீங்க கனவு கனவுன்னா அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? கனவு காணுங்கள், ஒரு மிகப்பெரிய இலக்க வச்சுக்கோங்க. நீங்க திமுக கனவுனாவே 16 வயசு பொண்ணு கூட டான்ஸ் ஆடுவீங்களா? நேத்து கனவுல எங்க காஷ்மீர் போயிட்டீங்க. நம்ம தான் நேத்து அதனால ஜலதோஷம் முடிச்சிட்டு இருக்கேன். ஆமா, யார் கூட ஆடினது? அதான் நேத்து படுக்கும். வணக்கம் and welcome to Times of Republic's Times Debate Political Uncut with CP Navin, editor and publisher, Times of Republic. என் உறவுகளை மீண்டும் இன்னொரு டிபேட் ஷோல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் எப்போதும் சொல்றதுதான், நிறைய பேர் நம்ம ஷோ பாக்குறீங்க. பட் 88% இருந்தது இப்போ 80%, ஒரு 8% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. இன்னும் 80% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பாக்குறீங்க. பட் உங்களோட ஆதரவு நிறைய இருக்கு, வியூஸ் நிறைய போகுது. மறக்காம ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ் தான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்காக தான் வீடியோஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் ஆதரவை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அடுத்தபடியாக ஸ்ட்ரைட்டாக நம்ம ஷோக்குள்ள போயிடலாம். நம்ம கெஸ்ட்டை வரவேற்று திமுகவின் மூத்த முன்னோடி மதிப்புக்குரிய ஐயா திரு காமாட்சி அவர்களை வரவேற்கும். சார் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு வன்னை சுமதி அவர்களை வரவேற்கிறோம். பாஜகவின் நிர்வாகி சூறாவளி சுமதி அவர்களை வரவேற்கிறோம். மேடம் வணக்கம். ஒரு சில கேப்புக்கு அப்புறம் திரும்ப இந்த டீம் வந்து திரும்பவும் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஷோக்குள்ளே போயிடலாம். ஐயா உடம்பு வேறு கொஞ்சம் சரியில்லை. பரவாயில்ல கேளுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமாட்சி ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, அவருக்கு வந்து குணமாகணும். சொன்ன மாதிரி இருக்கு இல்லை உங்களை கோடிக்கான ரசிகர் இருக்காங்க உங்களுக்காக. அதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கும் வந்து திமுக முட்டு கொடுத்து அநியாயமா பேசினா கூட உங்க மேல ஒரு அன்பு வச்சுக்கு நிறைய பேர் பாக்குறாங்க இல்லையா? அதுதான் சொல்லிடணும். மூஞ்சி டல்லா இருக்குன்னு அப்புறம் கேட்க கூடாதுல்ல, அதுக்காக. சரி, ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு திமுக ஆட்சி? எப்படி லாஸ்ட் வீக்லாம் என்னென்ன கொடுமைகள், கொலைகள், கற்பழிவுகள் நடந்தது? எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்ததா? சொல்லிடுங்க. நீங்க எப்பவும் போல பதில சொல்லுங்க. அங்கிருந்து அடுத்த கேள்விகள் நான் முன் வச்சிடறேன். ஐயா ஏங்க எங்க அரசுக்கு கோளாறு சொல்ற அளவுக்கு எந்த நாய்க்கு தைரியம் இருக்கு சொல்லுங்க. அப்புறம் என்ன சொல்லணும்? என்ன வேணான்றது? என்ன வேணான்றது? பதில தான் இதுதான் பதிலு. வேற என்ன பதிலு? சில சமயங்கள்ல ஐயா எந்த நாய்க்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குன்னு கேட்டீங்க இல்லையா? ஒரு மேடையில வந்து திரு முதல்வர் அவர்கள் வந்து நைட்லாம் தூக்கமே ஒரு மனித காலைல இருந்துச்சா என்ன பிரச்சனை தெரியல சொல்லிட்டு அவர் கட்சி அவரே சொன்னாரு. அப்ப அவர் நாயின்னு சொல்றீங்களா நீங்க? ஐயா ஸ்டக் ஆயிடுச்சு. என்ன மஸ்துக்கு முட்டு கொடுக்க? அப்ப பதில் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, முதல்வர் அவர்கள் நைட்டு படுத்தா காலைல என்ன பிரச்சனையை கொண்டு வருவீங்கன்னு தெரியல, என்ன பிரச்சனை ஆகும் தெரியல ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாரு. அப்போ அவருக்கும் ஒரு பயம் இருக்கு. அந்த அதாவது திமுக அரசாங்கத்துக்கு மேல அவருக்கும் ஒரு அந்த கட்சி நபர்கள் மேல ஒரு அச்சம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப அவர் நீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுவீங்களா நீங்க? அப்ப அவரு வச்சுக்கலாமா அதுக்குன்னு கேட்கறேன். அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது வேறு அது வேறு. அப்படியா? சுமதி மேடம், இந்த கோயம்புத்தூர் இஷ்யூ பற்றி நம்ம ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து அது முடிகிறதுக்குள்ளேயே வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வழக்குகள் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா
10 போக்சோ வழக்குகள் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. ஸோ அது அந்த கோயம்புத்தூர் இஷ்யூக்கு அடுத்த நாள் அதுக்கு முன்னாலே வந்து இன்னொரு பெண்மணியை கூட்டு போய் கொலை செஞ்சு எரிச்சு கொண்டிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக இந்த மாதிரி பெண்கள் மீதான குற்றங்கள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கு இல்லையா? ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்க. இல்லை, இதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோமே. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் வந்து 50% அதிகமாக இருக்குது, போக்சோ வழக்குகளும் 50% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வே சொல்லுது. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், இங்கே ஒரு முதல்வருக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. தப்பு நடக்குதுன்னு முதல்ல ஒத்துக்கணும். முதல்ல தப்பு நடக்குதுன்னா அவருக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அவருக்கு கீழே இருக்க காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ அவரே வந்து பூசி மொழிவிட்டு என்ன நடக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்குது, யாருக்கு பண்ணுறா, இல்லை அதை எதிர்கட்சிக்காரன் தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா அப்போ எப்படி வந்து இங்கே ஆட்சி நடக்கும்? எப்படி வந்து பெண்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பெண்கள் யாராக இருந்தாலும் வீட்டில் பிள்ளைங்களெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு சென்னை, கோவை மாதிரியான ஒரு நல்ல ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டிலேயே இந்த மாதிரி நடக்குதுன்னா ஒரு அவுட்டர் வில்லேஜ்லலாம் என்ன நிலைமை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த சென்னையிலே இப்போ அன்னைக்கு அந்த நடு ரோட்டில் ஒரு தூய்மை பணியாளரை நடு ரோட்டில் அத்தனை வண்டி போகிற இடத்துல லைட் வெளிச்சத்தில் அங்கே வந்து பைக்கை நிறுத்திட்டு அந்த அம்மா வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறான், அசிங்கமான இதெல்லாம் பண்ணுறான். அப்போ அந்த அம்மா ஒருத்தர் வந்தனால விளக்கமாத்தில் அடிச்சு துரத்தி விட்டுருச்சு. இதே 2-3 பேர் இருந்தாங்கன்னா அந்த அம்மா ஒதுக்கி வண்டியில் போட்டு போயிருந்தானா என்ன பண்ணிருக்க முடியும்? அப்போ யாருக்கு தான் இங்கே பாதுகாப்பு இருக்கு? இதே இந்த பொண்ணு அங்கே போனதுனால நீ ஏன் 11 மணிக்கு அவங்க கூட போனேன்னு கேட்குறாங்க. இப்போ தூய்மை பணியாளர் கேட்பீங்களா, நீ ஏன் நடுராத்தில் நடுரோட்டை கூட்டிக்கிட்டு இருக்க, பட்ட பகல் வந்து கூட்ட வேண்டியதானே? மம்தா பானர்ஜி சொன்னிச்சுல, நைட்ல தான் பொம்பளைங்களுக்கு என்ன வெளியே வேலை, ஏன் வரீங்க அப்படின்னு வாங்கல. இதான் இவங்க பெண் உரிமை புடலங்காவோட பேச்சாடலாம். பொம்பளை பிள்ளை நைட்டு 11 மணிக்கு போகுது, 12 மணிக்கு போகுது. அங்கே பொறுக்கி பிள்ளைகளுக்கு என்ன வேலை? காவல்துறைக்கு தெரியணுமா இல்லையா? அவனும் சும்மா ஏதோ அந்த பக்கம் போனேங்க இந்த பொண்ணை பார்த்தேன் அந்த மாதிரி இல்லை. கையில கத்தி, அருவா வச்சுட்டு கத்தி வச்சுட்டு எல்லாம் மயக்க ஸ்ப்ரே எல்லாம் வச்சிருந்துருக்கானுங்க. அப்ப என்ன நீங்க வந்து ரவுடிகளோட கூடாரம் ஆயிட்டு இருக்குதா? இது எப்பவுமே தெரியும். நாளை சின்ன பிள்ளையா இருந்தப்பே சொல்லுவாங்க, திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ரவுடி பையங்க கிளம்பிடுவானுங்க, பொம்பளை பிள்ளைகளை வெளியில அனுப்ப முடியாது, மெட்ராஸ் பக்கம் பொம்பளை பிள்ளைகளை அனுப்பாதீங்கன்னே சொல்லுவாங்க ஊர் பக்கம் எல்லாருமே. அந்த அளவுக்கு திமுகவுக்கும் ரவுடிகளுக்கும் வந்து ரொம்ப பொருத்தம், ரொம்ப பொருத்தம். மன்னிக்கணும், இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சென்னையில தான் இருக்கும். இல்ல இப்ப சென்னைக்கே அனுப்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நான் இருந்து திருச்சிங்க, என்னோட நேட்டிவ் திருச்சி. திருச்சியில கேட்டீங்கன்னா அவங்களோட பிரதாபங்கள் எல்லாமே நல்லாவே சொல்லுவாங்க. திருச்சின்னு இல்ல, எல்லா ஊர்லயும் கிராமங்கள்ல சொல்லுவாங்க. ஆனா இப்ப நீங்க குப்பை ஓட்டுறது சென்னையில தான். சென்னையில தானே போட்டுறோம். ஆனா சென்னையில இத்தனை நியூஸ் வந்துகிட்டு இருக்கேன். நீங்க அதுக்கு தூய்மை பணியாளர் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி இதுக்கு என்ன காரணம்? ஏன் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி? திருவண்ணாமலையில ஒரு காவல்துறை அதிகாரியே வந்து பக்கத்து மாநிலத்துல இருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வந்து பாலியல் பலாத்காரம் பண்றான். காவல்துறை அதிகாரி ஜெயலலிதா இருக்கப்ப இந்த மாதிரி ஒரு செஞ்சிருவாங்க. தைரியம் வருமா எனக்கு? அது 23 கை வச்சா அவ்வளவுதான் அவன்ற பயத்தை நம்ம கொடுத்து வச்சிருந்துச்சுல. இன்னைக்கு பயம் இருக்காது. முதல்வர் தானே, அவரே பொம்மை முதல்வர், அவரே நமக்கு சேர்த்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருவாருப்பா அப்படின்னு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு குற்றங்கள் நடக்குது. இல்ல எந்த கேஸ்ல நாங்க யாரை விட்டுட்டோம் சொல்லுங்க? எந்த கேஸுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாத்துக்குமே இதே நீங்க எதிர்கட்சியா இருந்தப்போ பொள்ளாச்சி கேஸுக்கு ஐயோ சிபிஐக்கு கொடுங்கன்னு குதியா குடிச்சிங்கல்ல. இப்ப இங்க இத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸுக்கு சிபிஐ கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறீங்க. அண்ணா நகர்ல ஒரு பச்சை பிள்ளைய வந்து இப்போ பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துட்டான்னு சொன்னா அவங்க அம்மா அப்பாவை நிர்வாணமா உட்கார வச்சு அடிக்கிறீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இந்த ஆட்சியில மட்டும்தான் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கே துன்புறுத்தல் கொடுக்கறது, அவங்களே கேள்வி கேட்கறது, அவங்களே கொடுமைப்படுத்துறது, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிக்க மாட்டேங்கிறதுங்கிறது இந்த ஆட்சியில தான் நடக்குது. அப்போ காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த குழந்தையோட பாலியல் குற்றத்துக்கு வந்து விசாரணைக்கு சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு தமிழக அரசு சார்பா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறீங்க. ஏன் போறீங்க? ஏற்கனவே அந்த காவல் நிலையத்திலிருந்து கோயம்பேடு காவல் நிலையத்துக்கு மாத்தி சிபிசிஐடியை விசாரிக்க சொல்லி நாங்க உத்தரவு அது கோர்ட்ல இருந்துலயே வருது. எப்ப கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒத்துக்கிட்டீங்க. முதல்ல கோர்ட்டுக்கு ஏன் போறீங்க? நான் கேட்கிறேன், ஒரு குழந்தைக்கு நடந்த ஒரு அநீதிக்கு நியாயம் கிடைக்கணுமா வேணாமா? கிடைக்கணும். அப்ப ஏன் சிபிஐ வேணாம் நீங்க சொல்றீங்க? சிபிஐல ஒரு வழக்கு போட்டா பல காலம் ஆகும். பொள்ளாச்சி இது வந்து சிபிஐ போச்சு. தப்புதான். இப்ப எத்தனை ஆண்டுக்கு அப்புறம் வந்துச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. உடனே வேணும்னா நம்ம லோக்கல் போலீஸ் தான். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னே ஒரு கடுமையான ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. அவங்களே எதிர்கட்சியா இருக்கப்ப சிபிஐ வேணும்னு கேட்பாங்க, ஆளுங்கட்சியா இருந்தோம்னா வேணாம்பாங்க. எதிர்கட்சியா இருக்கிறப்பெல்லாம் எங்களுக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் இந்த மாதிரி எல்லாம் ஆளுநர்கிட்ட ஓடி போய் உட்காந்துப்பாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சியா வந்தோம்னா ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படிம்பாங்க. அதே மாதிரி பாருங்க, இப்ப இந்த எஸ்ஐஆருக்கு திமுக ஆட்சியில இருந்தப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எஸ்ஐஆர் பலமுறை நடந்திருக்கு. அப்பெல்லாம் வந்து ஒத்துதிட்டு இவங்களே எதிர்கட்சியா இருந்தப்ப ஆர்கே நகர் தேர்தல் என்ன சொன்னாங்க?
போலி வாக்காளர்கள் இருக்காங்க, எஸ்ஐஆர் வரணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க திமுக. இன்னைக்கு எஸ்ஐஆரை எதுக்குறதா எங்களோட ஒரே குறிக்கோள், கடமைங்கிறாங்க. அப்படி வர மேம். ஐயா, இந்த எஸ்ஐஆர் பற்றி வந்து மாண்புமிகு பெண்களின் காவலர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ஒரு பிரஸ் மீட் மாதிரி இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஓகே, எப்பவுமே போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீடியோ அவர் போட்டிருக்காரு இதை பற்றியும். ஸோ அதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. மிக குழப்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறதா நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். அதை பற்றி தங்களோட கருத்து என்ன? இங்கங்க இந்த எஸ்ஐஆர் வந்து இப்போ ஏற்கனவே இந்த நம்ம உதயநிதி அவர்கள் அதை பற்றி பேசுனதுக்காக நிர்மலா சீதாராமன் ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அந்த அம்மா. சரியா, நேற்று எங்கள் முதலமைச்சர் கொடுத்ததில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் நேரம் இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுருந்தா எல்லாம் செட்டரைட் பண்ணி நம்ம ஒழுங்கு பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் தானே தவிர அவசர கோலத்தில் அள்ளி சாயின்னு சொல்லி பேருக்கு ஒரே நாளில் எலெக்ஷன் நடக்குது. இப்போ 6 கோடி பேரை 30 நாளில் என்ரோல் பண்ண முடியாதுங்க. ஏம்மா இங்கே பாரு, அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ணி வாங்குறீங்க. இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி வாங்கும்போது இப்போ நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு காலையில் அந்த அம்மா 10:30 மணிக்கு வருது, சாயந்தரம் 5 மணி வரையும் உட்காந்துருக்கு. அதுக்குள்ளே எல்லாம் வந்தால் தான் அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க முடியும். அவங்க 2 நாளைக்கு 3 நாள் டைமு, 3 நாளைக்குள்ளே வரலைன்னு சொன்னாக்க அவங்க ஆஃபீஸில் போய் தான் நீங்கள் அப்ளிகேஷனை வாங்கி ஃபுல்லப் பண்ணி கொடுக்கணும். எவ்வளோ பேர் ஆஃபீஸில் லீவை போட்டுட்டு இங்கே போய் தேர்தல் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு லீவ், கவர்மெண்ட் ஹாலிடே, மற்ற ஒர்க்கிங் டேல தான் போகணும். எவ்வளோ பேர் போயிட முடியும்? எவ்வளோ பேர் அப்ளிகேஷனை வாங்கி கொடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இல்ல நீங்க எவ்வளோ மூத்தவர், நீங்க தெரியாம பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் நீங்க வந்து திமுக முட்டு கொடுக்கணும் பேசுறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. இந்த வாக்காளருக்கு வந்து ஃபார்ம் மட்டும் கிடையாது, ஆன்லைன்ல நீங்க பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம ஓட்டர் ஐடிங்கிறது வருஷம் முச்சோடு எப்ப வேணாலும் நம்ம போய் அங்க அந்த ஆபீஸ்ல போயிட்டு அட்ரஸ் மாத்திக்கலாம், பேர் மாத்திக்கலாம், இல்ல ஏதோ தப்பா இருக்குன்னா அதை சரி பண்ணிக்கலாம், போட்டோ மாத்திக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, சரிங்களா? அது இல்லாம உங்களோட ஒவ்வொரு பூத்துக்கும் உங்களோட பிஎல்ஏ இருக்காங்க. உங்க திமுகவோட பிஎல்ஏ எந்த அளவுக்கு அப்படின்னா, எந்த வீட்டுல யார் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அந்த பொண்ணு எந்த ஊருக்கு போயிருக்கு, அந்த வீட்டுல அந்த பொண்ணுக்கு ஓட்டு இருக்கா, இந்த ஊர்ல இருக்காங்கிற அளவுக்கு உங்க திமுகவோட பிஎல்ஏக்கெல்லாம் அப்படியே விரல் நகை நுனியில வச்சிருக்காங்க, ஃபிங்கர் டிப்ஸ்ல. அந்த பூத்துக்குள்ள இருக்கிற 800 ஓட்டுனா அந்த 800 ஓட்டுல எவன் திமுக காரன், எவன் ஏடிஎம்கே காரன், எவன் பிஜேபி காரன், அக்கு வேற ஆணி வேற. நீங்க எவ்வளவு கள்ள ஓட்டு போடலாம், எத்தனை பூட்ட கேஸ் செத்து போச்சு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. செத்து போனதுக்கு போய் யாரு கள்ள ஓட்டு போடலாம், உங்களுக்கு தகவல் தெரியும். அப்படி இருக்கிறப்போ ஒரு பூத்துக்குள்ள ஒரு 50 பேர் விட்டு போறாங்கன்னா உங்க திமுக பூத் ஏஜென்ட் தெரியாம நடந்துருக்காரு. அப்படி நீங்க இப்ப என்ன பண்றீங்க? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு முழுக்க ஃபார்ம்லாம் கொண்டு யார் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்க திமுக பூத் ஏஜென்ட் தான் கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அந்த ஒரு சர்ச்சையை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? டிஎம்கே சேர்ந்த ஒரு நிர்வாகி உட்காந்து அந்த மக்கள் சேவை அதை உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்களே, எப்படி கரெக்ட் நடக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி கரெக்ட் நடக்கும்? ஆப்வியஸ்லி அதுக்குதான் ஆபீசர் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு அம்மா வந்திருக்கு, அந்த அம்மா வந்து இவங்க கூட்டம் வரிசையில் கியூவில் நிற்கிறாங்க. அந்த கியூவில் நிற்கும் போது அவங்க கொண்டுட்டு வந்து அந்த அவங்க ஓட்டர் ஐடி கார்டை காட்டினா அது எந்த பாரம், எந்த பக்கம், என்ன வரிசை, என்ன இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் பல வாட்டி சொல்லியிருக்கேன், பாருங்களேன், பல வாட்டி சொல்லியிருக்கேன். அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பவர்னு ஆரம்பிக்காதீங்கன்னு ராவுத்தர் இப்ராஹிம் சொல்றாரு, நானும் சொல்றேன். ஒரு கேள்வி கேட்டா என்ன கேட்டேன்? திமுகவை சேர்ந்த ஒரு அதிகாரி உட்காந்து இந்த வேலையை பார்க்கறது சரியா தவறானா? அந்த அம்மா வந்து கொட்டாய் விட்டு உட்காந்து பேனா வச்சது, பேனா எடுத்து போட்டுச்சு எல்லாம் கேட்டனா? நடந்ததை சொல்றாரு, அதான் நடக்குது. இவர் பெரிய என்ன கதை சொல்றீங்க? நேரா வந்து கீழ் வீட்டுல வந்து படிக்கட்டுல உட்காந்துக்கிறாங்க. மேடம், உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது மாநில அரசின் அதிகாரியாக இருந்தாலும் சொல்லியிருக்காரு முதல்வர் என்ன சொல்லிருக்காங்க, மாநில அரசின் அதிகாரியாக இருந்தாலும் ஆணையத்தின் பணிகளில் ஈடுபடும் போது அவர்களுக்கு கட்டுப்பட்டே செயல்படுவார்கள். அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு
அவரே ஒத்துக்கிறாரு என்னோட மாநில நிர்வாகிகள் என் கண்ட்ரோல் இல்லைன்னு அவரே ஒத்துக்கிறாரு. உங்களோட கருத்து இது சொல்லுங்க. அப்படிதானே? தேர்தல் அதிகாரி அவங்க தேர்தல் அதிகாரி கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவங்க கண்ட்ரோல் தானே. எத்தனை மாசத்துக்கு, ஒரு மாசத்துக்கு, அதுக்கப்புறம் ஆமா, தமிழக அரசு ஆமா, control தானே இல்ல, வரும். உங்களுக்கு நான் கேட்க புரியுதா? அதாவது தேர்தல் கமிஷனுக்கு கீழே தான் வந்து இப்ப போற அந்த ஆபீஸ் எல்லாம் வருவாங்க. ஆமா, ஆமா. அதனால அது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொல்றாங்க. அது- அப்ப எதுதான் கண்ட்ரோல்ல இருக்கும்? என்னதான் சொல்ல வர்றாரு முதல்வர், நீங்க சொல்லுங்க. முதல்வர் பாவம், ம். அவருக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, ஒண்ணும் அவர் ஏதோ தெரியாது. வாயில வந்ததான் உளருவாரு. ஆமா. நம்மளே புரிஞ்சுக்கணும் எதையாச்சும் ஒண்ணு. ஆ. அவங்ககிட்ட அந்த கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னாக்கா பிறகு பயம் வந்துட்டு இப்போ நடுவில் ஒரு இப்போ ரீசெண்டாக அவங்க இன்னும் சொல்லிடுறேன், அதுக்கும் சேர்த்து பதில் கொடுத்துருங்க. ஒருத்தர் வந்து மைக் அடிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர் வந்து ஏத்துக்கிறாரு. இல்ல ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாரா? இப்பயாச்சும் ஏத்துக்கிட்டாரு. அதான் புத்தி சொல்றேன், வரட்டுமே கடுமையான அப்படின்னு கொள்கை குழப்பத்துல இருக்காங்க. அதாவது இவர் வந்து குழப்பம். இவர் வந்து என்ன பண்றது புரியல. எலெக்ஷன் நெருங்க 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 பயம் வந்துட்டு. பயம். ஆமா, ஏற்கனவே அவங்க லிஸ்ட் தயாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப தயாராகிட்டு இருக்கு. இப்ப தெரு தெருவா நிக்கிறாங்க. 2 ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா, 2 பெண்கள் 2 ஆண்கள் வந்து, யாருமா உங்க கணவர் பொட்டை காணும், இறந்துட்டாரா, வயசு சொல்லுங்க, டேட்டா பர்த் சொல்லுங்க, அவருக்கு 1000 ரூபாய் அடுத்த மாசம் 1ஆம் தேதியில இருந்து செத்தவரு கொடுக்குறாங்க. செத்த அம்மாவுக்கு 1000 ரூபாய் தராங்க. எல்லா லிஸ்டையும் இப்ப வந்து டூப்ளிகேட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அதுக்கெல்லாம் வந்து ஓட்டுறது இவங்களே குத்திடுவாங்க. செத்தவங்களுக்கு இவங்களே வாக்கு குத்திடுவாங்க. ஊரை விட்டு ஓடி போனாலும் குத்திடுவாங்க. சிறைச்சாளர்களும் ஓட்டு குத்துறாங்க. அதெல்லாம் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இவங்க பண்ற பணி. தேர்தல் பயத்துல இருக்காங்க, இப்படி உளறாங்க. ஆமா, நல்லது செஞ்சாதான் தம்பி. நம்ம இதை செஞ்சோம். ஒரு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, ஆக்கப்பூர்வமா பேச சொல்லுங்க. நாங்க வந்தோம், இதை செஞ்சோம், மக்களுக்கு நல்லது பண்ணோம், நாங்க வந்து இவ்வளவு பேரை பார்த்தோம், எடுத்தோம்னா 1000 ரூபாய் கொடுக்குறோம், இலவச 5 கிலோ அரிசி கொடுக்குறோம், ஓசி பஸ் கொடுத்தோம், இதை மட்டும் தான் ஆட்டோ கொடுக்குறோம். இதை வேற என்ன ஆத்தை பத்தியோ நீரை பத்தி எதை பத்தியும் பேச மாட்டார், ரோட்டை பத்தி பேச மாட்டார், தெரியாது அவருக்கு. விமான நிலையத்தை பத்தி தெரியாது. இந்த ஒரு 3 டாபிக் தான். ஆனா சொல்லாததையும் பல விஷயத்துல செய்யறாங்க. சொல்லாத இல்ல ஐயா, இப்போ சொல்லாத பல விஷயத்தையும் பெண்களின் காவலர், மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டை 2 கரங்கள் கொண்டு இரும்பு கரங்கள் கொண்டு அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க இல்லையா நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள். சொல்லாதையும் செஞ்சிருக்காருங்களா ஐயா? நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. நீங்க தான் 2 பேர்த்த வர வச்சிருக்கீங்கல்ல, ஒன்னும் பாஜக, இன்னொன்னு வந்து அதாவது கெஸ்ட் எல்லாத்தையுமே இன்ட்ரோ முதல்ல கொடுத்துட்டானா, கேட்ட கேள்வி போல் சொல்லாம நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. சொல்லாததை எங்க செய்ய போறாங்க? சொன்னதையே செய்யல, சொல்லாததை நீங்க எங்க செய்ய போறீங்க? உங்க கொடுத்த வாக்கு சிம்பிள் கொஸ்டின் தான். கரண்ட் மாதம் கணக்கெடுக்கப்படும். நம்பர் 1. நீட் ரகசியம். 2வது, அத 2 தடவை எடுத்தாலும் மாதம் எடுத்தாலும் குறையும். வீட்டு வரி, ரோட்டு வரி, வாகன வரி அனைத்தும் குறைக்கப்படும். 2வது குறைச்சாரா. மதுவை கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போம். 3வது செய்யல. என்ன செஞ்சாரு வந்து இலவச பஸ்ஸை கொடுத்து எல்லாரும் ஏறி எங்கேயாச்சும் போங்க. நிரந்தர பணி ஆசிரியர்களுக்கு நிரந்தரமா வந்து பணி வந்து தூய்மை பணியாளர் உள்ள இருக்கிறாங்க. 100 நாள் முடிஞ்சிருச்சு. தூய்மை கைதாகி உள்ள இருக்காங்க. 100 நாளா போராட்டம் நடக்குது. கடைசியா 3 வேளை வந்து நீங்க சோறு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. உங்க காலம் முடிய போகும்போது அவனு என்ன கேட்கறாங்க, சாம்பார் லக்கி பறிச்சாதானே. சோ அதுவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் பண்ணாத முதல்வர் வந்து இப்போ 15 ஆண்டுகளா எதுவும் பண்ணல, இப்ப எதுக்கு எங்களுக்கு 3 வேளை சோறு எதுங்க? தம்பி சத்தியமா ஒண்ணே அம்மா கேக்குறாங்க. இந்த தமிழ்நாட்டுல பிறந்ததுக்கு அவமானப்படணும். ஏன் தெரியுமா? ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம, ஒரு காலையில ஒரு கிளாஸ் பழையதுக்கு கூட வழி இல்லாம தமிழ்நாட்டு மக்களை வச்சதே திராவிட மாடல். வெக்கமாயிலாம் 3 வேளை சாப்பாடு சும்மா நிப்பாட்டுமா. பொம்பளை பிள்ளைங்கனால நீங்க எதை வேணாலும் பேசணும்னு அர்த்தமா? உங்க முதலமைச்சர் பெருமையா பேசுறாரு. என்ன பெருமை இல்லாம என்ன? இலவசமா தர்றோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு. அப்ப தமிழ்நாடு மக்கள் சிங்க அடிச்சுக்கிட்டு இருக்கானா? நல்லா தானே இருக்க. நீ நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கல, அப்புறம் எதுக்கு எங்க அரசு குறை சொல்ற? சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு 3 வேளை சாப்பாடு போடுறேன். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு நாங்க தான் போடுறோம். மாறல அடிச்சுக்க கூடாது. எதுக்கு மாறல அடிச்சுக்க? சம்பாதிச்சு நாங்க சொந்த சாப்பாடு
சாப்பிடுறோம். நல்லா இருக்கையில அசிங்கமா இருக்கு நல்லா தமிழ்நாட்டுக்கு. இருக்கையில இந்த அரசு உன்னை நல்லா தானே தமிழ்நாட்டுக்கு வச்சிருக்கு. அசிங்கமா இல்லையாப்பா? வெளிநாட்டுல காரி துப்புறான். ஏடா தமிழ்நாட்டுல வயல் இருக்குறீங்க, நிலம் இருக்குறீங்க, நீர் இருக்குறீங்க, பெரிய காரை வச்சு டிரைவ் பண்றீங்க, பெரிய பெரிய நடிகை தொப்பலா காட்டிட்டு 5 கோடி 10 கோடி வாங்குறாங்க, பெரிய பெரிய நடிகர் 30 கோடி 50 கோடி வாங்குறான். உங்க ஊர்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லையா? முதலமைச்சர் தான் 3 நாள் சோறு போறான்னு கேட்கறாங்கல்ல. உங்களை சேர்த்துதானே கேட்கறாங்க, என்ன மட்டும் கேட்கல, உங்களை சேர்த்துதானே கேட்கறாங்க. அந்த சாப்பாட்டை சொல்லாதீங்க, கேவலமா இருக்கு, அவமானமா இருக்கு. சோத்து கூட பிச்சை எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டை வச்சது 2 திராவிட கட்சி, அதிமுக திமுக தான். இந்த லட்சத்தை சோறு போட்டோம், பொங்கல் போட்டோம், இட்லி போட்டோம், வடகை கொடுத்தோம், சாம்பார் நல்லா இருக்கா சார், உங்களுக்கு வேணுமா சார், இதெல்லாம் எவ்வளவு அசிங்கம். இந்த சாம்பார் நானே இல்ல ஆக்கப்பூர்வமா மேடம், இந்த சாம்பார் நானே திரும்பவும் போலாம் போல இல்ல அப்படிதான் டிராமா போட்டுட்டு இப்ப நேத்து முந்தினத்துல நியூஸ பாருங்க, சாப்பாட்டுல புழு முண்டுது, புழுவா இருக்கு, சாப்பிட முடியலன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தட்டை வச்சுட்டு நிக்கிறாங்க அந்த சுத்தம் புழுவோட இல்லப்பா. சாப்பாடை. அப்ப எப்படிப்பட்ட நாடகம். முதல்ல இந்த சாப்பாடு போடுறதுங்கிறதே முதல்ல தப்பு. இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறேன், போடக்கூடாது, மாசம் 1000 சொல்லக்கூடாது, சொல்லி ரூபாய் பஸ் கேட்கக்கூடாது. கொடுக்குறேன்னா நீங்க 5 முறை விட்டு இப்ப வந்து ஸ்டாலின் 7.0ங்கிறாரு. 7 முறைனா 7:30 வர போறாரு, அடுத்து 7 நாங்க தான் வர போறோம். ஏற்கனவே ஏறாதான். நீங்க 5 முறை முடிச்சு 6 முறை ஆண்ட இந்த தமிழகத்துல இன்னமும் ஒரு பஸ்ஸுக்கு காசு கொடுக்க முடியாத நிலைமைக்கு மக்களை வச்சிருக்கீங்க. அதை பெண்களை. எப்படி கேட்பாங்க? அதே போல மாசம் ஓசி. 1000 ரூபாய், ஓசி. அதையும் ஓசின்னு அசிங்கப்படுத்துறீங்க. 1000 ரூபாய் உங்ககிட்ட எதிர்பார்க்கற அளவுக்கு ஒரு பெண்ணை வச்சிருக்கீங்களா? ஏன் இன்னைக்கு மாசம் ஒரு பெண்ணால 15,000 20,000 சம்பாதிக்க முடியுதுன்னா நீங்க கொடுக்குற 1000 ரூபாய்க்கு வந்து நிப்பாங்களா? யாருக்கு அவனுங்க காசு போட ஃபேமிலி வேணா ஒண்ணு நட்டு போயிருவாங்க. இன்னும் உங்ககிட்ட கையேந்திர நிலைமையிலேயே இல்ல, 1000 ரூபாய் கொடுத்துட்டு மேக்கப் போட்டு ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு காமராஜர் காலம் எப்போ காமராஜர் காலத்துல வறுமை தாங்கல, பிள்ளைங்க படிப்புக்கு இந்த சாப்பாட்டுக்கும் வேலைக்காக அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறானே, ஒருவேளை சோறு போட்டாவது அனுப்புவான்னு சொல்லி படிக்க வைக்கிறதுக்காக உணவு போட்டாரு. 5 முறை ஆண்டு இன்னைக்கு உங்களோட சொத்து என்ன? லட்சக்கணக்கான கோடியில நீங்க சொத்து வச்சிருக்கீங்க. ஆனா தமிழ்நாடு லட்சக்கணக்கான கோடி கடன்ல இருக்கு. அப்ப இந்த தமிழ்நாடோட சொத்தை ஃபுல்லா கொள்ளையடிச்சு வளங்களை ஃபுல்லா சுரண்டி இந்த திமுக கழகம் வந்து தின்னு கொழுத்து கிடக்குது. தமிழகம் வந்து வறுமையில வாடிக்கிட்டு கிடக்கு. தமிழர்கள் அத்தனை இருக்கு. நம்மளுக்கு விலைவாசி ஏறுது, நம்ம கிட்ட கரண்ட் பில்ல தான் போகுது, நம்ம கிட்ட வரியில போகுது. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் மேடம், இவ்வளவும் பண்ணியிருக்காங்க, நம்ம பல விஷயங்கள் இந்த இடத்துல முன்வைக்கிறோம் இல்லையா. 2026 மீண்டும் திமுக ஆட்சி தான் வருதுன்னு வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்துனா ஐயா நீங்க? திமுக அப்படிதான் ஒரு கனவுல இருக்குது ஐயா, கூட ஐயா கேளுங்க. நீங்க சொல்லலாம் ஐயா. நாங்கள் கனவெல்லாம் காங்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் என்ன கனவுல என்ன 16 வயசு பருவ குமரியோட டூயட் பாட போகிறோம். திமுகவே எப்பவுமே இந்த நினைப்பிலே தான் இருப்பீங்களா? நீங்க கனவு கனவுன்னா அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? கனவு காணுங்கள், ஒரு மிகப்பெரிய இலக்க வச்சுக்கோங்க. நீங்க திமுக கனவுனாவே 16 வயசு பொண்ணு கூட டான்ஸ் ஆடுவீங்களா? ஐயா 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 கனவுல நேத்து கனவுல எங்க காஷ்மீர் போயிட்டீங்க நம்ம தானே? அதனால ஜலதோஷம் முடிச்சிட்டு இருக்கேன். ஆமா, யார் கூட ஆடினது? அதான் நேத்து இல்ல 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 ஏமா ஏமா தீபிகா படுகோன். குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்ல, பப்பமவன மன்மத குஞ்சு. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஐயா உடம்பு இல்ல, அவங்க பிரார்த்தனை பண்ண சொல்லி ஆரம்பிச்சேன். சரி நான் தான் சொல்றேன், ஏப்பா என்னப்பா அப்படி பேசுறீங்க? அவங்க நயன்தாரான்னு சொன்னாங்க, நம்ம ஐயா தீபிகா படுகோன்னு சொன்னாங்க. அப்போ ஐயா வெரி டேஞ்சரஸ், அதனால தனியா அவங்களை உட்கார வச்சிருக்கேன். இந்த பக்கம் போட்டு சின்ன பையன் ஒருத்தன் உட்காந்துருக்கான். உங்ககிட்ட ஷோ பண்ணி அனுப்புறதுக்குள்ளே என்ன பேசுறீங்க இவ்வளவு குசும்பு? தீபிகா படுகோன்ற பாத்தீங்களா? சந்தேகப்பட்டேன். அப்படி தூக்கி தூக்கி கிரீம் வேற போட்டு முறுக்கு வைக்கிறாரு 23 அப்ளிகேஷன் மாதிரி. ஐயா நீங்க சொல்லுங்க, 2026 வந்து இன்னுமே கருத்து கணிப்புகள் வந்து டிஎம்கே தான் வரும்னு சொல்றாங்க. பாருங்க, நியாயமா என்ன இப்ப பேச விட்டீங்கன்னா எதனால திமுக வருங்கிறத நான் சொல்றேன். பேசுங்க பேசுங்க பாப்போம். கதை சொல்லக்கூடாது, கதை சொல்லக்கூடாது, சரியா? ஸ்டோரி பழைய பஞ்சாங்கலாம். ஆமா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? மீதியை பேசுங்க. ரைட். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி நிலையான கூட்டணி.
நிலையா நிக்குது. இது தவிர புதிதாக இன்னும் 2 கூட்டணிக்குள்ள இருக்கவங்க நிலையா நின்னுட்டு இருக்காங்க, நிலையா நிக்குதா? நீ அதுதான் நீங்க கொஞ்சம் பேச்ச நிப்பாட்டுங்க அக்கா. இன்னும் 3-4 கட்சி வந்து எங்களோட இணைய போறாங்க. இன்னும் 2-3 கட்சி இணைய போறாங்க. வாக்கு சதவீதம் இன்னொரு 5-6% எங்களுக்கு உயர போகுது. ரெண்டாவது வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி ஐயா கூட வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு போறாரு. சரி, அங்க ஏற்கனவே அதிமுக, பாஜக, தாவாய்க்கா அந்த 3 கட்சி கூட்டணி. அதுல 4வதா இவரும் போறாரு, யாரு, அன்புமணி ராமதாஸ். ஸோ அது ஒரு 4 கட்சி அங்க சேருது. இன்னும் சில்லறை எல்லாம் இருக்கும்ல, அது அவங்கள 4-5-10 பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் நிற்கும் போது எங்களுக்கு என்ன பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஏற்கனவே வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோட நண்பர் திரு ஜெயக்குமாரா இல்ல நண்பர் ஜெயக்குமார் அவர் பேசினாரு. நம்ம இவர் சொல்றேன், நம்ம முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், நான் வந்து என் தலைமையில தான் வந்து 2026 தேர்தல் வரும், நான் சந்திப்பேன் அப்படின்னு சூளுரைத்துக்கிட்டு இருந்தாரு. ஆமா, உங்ககிட்ட சூளுரை எடுத்தாரா? ஆமா, எல்லா ஊடகத்திலையும் தானே பேசினார்லம்மா. எல்லா ஊடகத்திலையும் நான் தான் தலைமை தாங்குவேன், எங்க தலைமையில தான் கூட்டணி அமையும். இப்பயும் பாஜக தலைமையில தான் கூட்டணி, என்டிஏ தலைமையிலான கூட்டணி தான். என்டிஏ கூட்டணியில பாஜக தானே தலைமை. கொஞ்சம் சும்மா இரு என்ன அக்கா. அப்புறம் அது டெல்லிக்கு தான், நீங்க தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பாஜக தலைமையிலான கூட்டணியில அந்தந்த மாநிலத்துல இருக்கிறவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இங்க எடப்பாடி பண்றாரு, அவ்வளவுதான். அதே போல பீகார்னு எடுத்தீங்கன்னா நிதிஷ்குமாரோட முன்னணியில பாஜக தலைமையிலான கூட்டணி. இங்க வந்து இப்ப எடப்பாடி இருக்க இடத்துல இவர் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அது அதனால திமுக ஜெயிச்சிருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்றத கேளுங்க ஐயா. என்னாச்சு, இவரை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கூட்டணி வரமாட்டாங்க அதிமுக. அதனால இவரை கொஞ்சம் கழட்டி விட்டுட்டு சைலண்ட் ஆகி நம்ம வந்து கூட்டணி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு இப்போ கூட்டணி வச்சு அவர் திரு அண்ணாமலையார் சரின்னு இப்போ அவங்க ஒரு அஜெண்டா தயார் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அஜெண்டா படி பார்த்தா என்னன்னா, தாவேக்காவுக்கு ஏற்கனவே இருக்கிறத கிறிஸ்தவர்கள் ஓட்டு கொஞ்சம் தாவேக்காவுக்கு போகுமோங்கிற பயம் எங்களுக்கு இருந்தது. ஆனா இப்ப இவர் பாரதிய ஜனதா கட்சியோட போய் கூட்டணி வச்சதுனால எங்களுக்கு அந்த பயம் போயிடுச்சு. அந்த சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு தான் வரப்போகுது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களுக்கு வந்து நான் முஸ்லீம்கள்லாம் அங்க இருந்த முஸ்லீம்களும் எல்லாருமே எங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க ஒட்டு மொத்தமா. ஸோ அவங்களுடைய சதவீதம் 18% வாக்குகள் வந்து எங்களுக்கு சாலிடு. 18 இல்லைன்னா கூட ஒரு 12-10 கிடைக்கட்டும் போதும். 10% சாலிடான ஓட்டு. சோ அப்படி இருக்கும்போது அப்ப நீங்க தானே மதவாத அரசியல் பண்றீங்க. எதுமா இப்படி இஸ்லாமியர்கள் ஓட்டு எங்களுக்கு தான், கிறிஸ்தவர்களோட எங்களுக்கு தானா? அது மதவாதம் இல்லையா? இல்ல அப்ப மதவாத அரசியல் பண்றது திமுக தானே? இல்ல நான் என்ன கேட்கிறேன், நாக்பூர்ல போன மாசம் நடந்துச்ச மாநாடு, அந்த மாநாட்டுல பகவத் பேசினாங்களே முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை வழங்கக்கூடாதுன்னு. அது மொத்தம் என்ன இல்ல அது நம்ம ஐயா அது நம்ம பேசுவோம். இல்ல இருங்க, அது அவங்க அந்த கட்சியில அது நம்ம பேசுவோம். அது நம்ம டிபேட் ஷோ வந்து நாக்பூர்ல வைக்கும்போது கூட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா அதே போஸ்ட்ல உட்கார அங்க நம்ம பேசுவோம். டைம் நாக்பூர் பிரான்ச் இல்ல நம்ம தமிழ்நாட்டை தூக்கி நிப்பாட்டிடுவோம். ஆமா ஐயா நீங்க தெரியுமா, நீங்க அப்படி சொன்னதுக்கு ஆதாரம் இருந்தா கொடுங்க. அந்த மாதிரி இருந்தா கொள்கை விளக்க கையேடே இருக்கு கிடையாது. ஏன்னா நார்த் சைடுல பெரும்பான்மையா இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடத்துல சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். திமுக கட்சி எது வரைக்கும் இருக்கு? திமுக கட்சி எது வரைக்கும் இருக்கு? கும்முடி பூண்டி தானே ஒருத்தருக்கும் தெரியும். இவர் நியூஸ் கும்முடி பூண்டி வரைக்கும் தான். கும்முடி பூண்டி தானே எது பேசலாம் அவருக்கு தெரியாது. ஐயா இவர் சொல்ற கருத்து எப்படின்னா, இவங்க வந்து முஸ்லீமுக்கு வந்து ரமலான் பண்டிகை வந்துச்சுன்னா தொப்பி போட்டுக்குவாங்க, கஞ்சி வாங்கி குடிப்பாங்க. அதே போல வந்து கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா மண்டியை போட்டு சிலுவை போட்டுக்குவாங்க. அப்போ வேற தொப்பி சைட்ல போட்டுக்குவாங்க. அது அவங்களுக்கு பழக்கம் ஆயிட்டு. ஆனா இந்த சொல்ல மாட்டாங்க. இந்த தடவை செல்லாதப்பு, இந்த தடவை எல்லாம் முடிச்சுட்டாங்க. இந்த தடவை 3 மாசம் நீங்க இந்த தேர்தலோட காணா போயிருவீங்க. சரியா? இந்த தேர்தலோட தமிழ்நாட்டுல அவங்க ஏற்கனவே போன முறை பாவம் அவர் கட்சியை வளர்த்து ஒரு 12% என்னமோ ஓட்டு வாங்கி வச்சாரு அண்ணாமலையாரு. இப்ப அந்த 12% ஓட்டு வந்து கண்டிப்பா சரிஞ்சிரும். அந்த ஓட்டு வராது. டிஎம்கே வந்து 80% ஓட்டு வாங்க போகுது. வரலாற்றில் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக 234
இடத்துல 230 தொகுதியை ஜெயிச்சு 80% வாக்கு தமிழக மக்கள் பெண்கள் ஃபர்ஸ்ட் 18 வயசு பொம்பளை பிள்ளைல இருந்து எல்லாம் வந்து உங்களுக்கு தான் ஓட்டு. கற்பை ரெண்டே 2 சீட்டு ஜெயிச்சிங்க ஞாபகம் இருக்கா? அதுவே இந்த தடவை கிடைக்குமான்னு தெரியல, எழுதி வச்சுக்கோங்க. திமுக ரொம்ப நிறைய சந்தேகம். மக்கள் ரொம்ப நினைச்சுக்கலாம் பணம் கொடுத்து ஜெயிச்சிடலான்னு. நீங்க ஓட்டுக்கு 5000 இல்ல 10,000 கொடுங்க, மக்கள் வாங்கி வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்து கொள்ளையடிச்ச பணம். ரொம்ப சத்தியமா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உன் பிள்ளைய கூட்டு வந்து புள்ள மேல சத்தியம் பண்ணு, குழந்தைய மேல போட்டோம் சத்தியம், பால் மேல சத்தியம் பண்றது, சூட தரஞ்சு சத்தியம் வாங்குறது என்ன தில்லானடி வேலை நீங்க பாக்குறீங்க? இந்த தடவை தமிழக மக்கள்கிட்ட சொல்றோம், உங்களை ஏமாத்தி உங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை அவங்க நிறைவேற்றாதப்ப அவங்களுக்கு கொடுக்குற சத்தியத்தை நிறைவேற்றினா அவசியமே கிடையாது. 10,000 1 லட்சம் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா நம்ம கிட்ட போய் பேசுறவங்க நம்ம உண்மையா இருக்கணும், எந்த அவசியமே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீங்க ஏன் அவங்க கொடுக்குற காசுக்காக நீங்க இந்த திமுக என்ன நினைச்சிட்டு இருக்கு? இன்னைக்கு ஓட்டு தொகுதிக்கு வந்தா தொகுதியில இருக்க எம்எல்ஏ எம்பிலாம் எப்படி நடத்துறாங்க? காசை வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, நான் செய்யணுமா அப்படின்னு காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு திமுக போடக்கூடாது, மக்கள் செய்வாங்க. அதே மாதிரி ஒருவேளை அந்த காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போட போனாலும் அந்த விரல் வந்து அந்த ஓட்டு மிஷினுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கற்பழிப்பு, கொலை, கொள்ளை. அப்படியே குடிக்க தண்ணி இல்ல, இருக்க வீடு இல்ல, பிள்ளைங்களுக்கு வேலை இல்ல, பெண்கள் வெளியில போக முடியல, கல்வி இல்ல, கழுத்துல தாலி இல்ல, தங்க விலையும் ஏறி போச்சு, அரிசி விலையும் ஏறி போச்சு, கரண்ட் விலை ஏறி போச்சு. அதே போல ஸ்டாலின் மேல டாப்ல ஏறிட்டாரு வசதியில. ஆனா மக்கள் ரோட்ல நிக்கிறான், மழை பெஞ்சா வெள்ளத்துல நிக்கிறான், வெயில் அடிச்சா வெயில்ல கிடக்குறான், பட்டினி பசியமா கிடக்குறான். பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு இல்ல, மது, கஞ்சா, இந்த போதையை ஒழிக்கணும். இதற்கு திமுகவை ஒழிக்கணும். இந்த மது ஒழிக்கணும்னா திமுக ஒழிக்கணும், கஞ்சாவை ஒழிக்கணும்னா திமுக ஒழிக்கணும், இந்த பாலியல் தொல்லையை ஒழிக்கணும்னா திமுக ஒழிக்கணும். குற்றவாளிகள் அதிகமா இருக்காங்க, நீங்க போய் பாருங்க, புழல் ஜெயில இடம் இல்லையா இருக்கிறதுக்கு இடம் இல்லை, நிரம்பி வழியுது. அவ்வளவு குற்ற செயல்கள் செய்யறாங்க. அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி. இதை ஒழிக்கணும் நம்ம. இதை ஒண்ணு எதுக்கு மாடல் அப்படின்னு பேசுறீங்க? அதுலயும் மாடல் திராவிடங்கிறதும் தமிழ் இல்ல, மாடல்ங்கிறதும் தமிழ் இல்ல. நாங்க தமிழை வளர்த்தோம். எதுக்கு அந்த மாடல்? எதுக்கு 23 அவங்கதான் சொல்லுவா நல்ல கண்டென்ட் இல்ல. இப்ப குஜராத்ங்கிற ஒரு ஸ்டேட்டுக்காக குஜராத் மாடல்னு வச்சாங்க. அப்ப இது தமிழ்நாடு தான், தமிழக மாடல் தானே வச்சிருக்கணும். ஏன்னா தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழகத்துக்குமே எதிரானவங்க இவங்க. மாடல் எதுக்கு இப்ப சொல்றீங்க? அப்போ திமுக மாடல் எனக்கு ஒரு டவுட் கூட கேட்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க அண்ணா வழி வந்தவர். ஏன்னா அண்ணா என்ன சொல்லிருக்காருன்னா, எனக்கு ஆசை இந்த எடுத்து கொடுக்குறேன் பாருங்க. ஒருத்தர் இப்படி சொன்னார்ல, இப்படி சொன்னாரா, இது ஒரு மாடலா? ஒருத்தர் வந்து மேக்கப் போட்டீங்களா, அது ஒரு மாடலா? அப்புறம் ஓசி அது ஒரு மாடல். இந்த மாதிரி பல மாடல்கள். இவங்கெல்லாம் வந்து அந்த இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கெல்லாம் மாடலா இருக்காங்க. மாடலா இருக்கிறதுல மாடல்னு வச்சுட்டாங்க. எல்லாம் மானகட்ட மாடலா இருக்கேன் ஐயா. எங்களுக்கு இது எனக்கு அதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தீபிகா படுகொலைன்னு சொன்னீங்க. அப்ப அதெல்லாம் பேச உங்களுக்கு மாடலை பத்தி பேசுங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. எதுக்காக மாடல் பேர் வச்சாங்க? கருவாடுக்கும் கத்திரிக்காய்க்கும் பதில் சொல்ல முடியல. நீங்க கேட்கிற கேள்வியே சரியில்லை. கேள்விக்கு தகுந்த மாதிரி தான். ஐயா நான் சீரியஸாவே கேக்குறேன். திராவிட மாடல் ஆச்சுன்னு ஏன் வச்சீங்க? என்ன காரணம்னு கேக்குறேன். மாடல் அப்படின்னா என்ன? திராவிடம்ங்கிறதான் திராவிட நாடு, திராவிட மக்கள், திராவிட. எனக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மாடல்ஸ் இருக்கு. மாடல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? மாடல்னு பிரிச்சு பார்க்காது, திராவிட மாடல்னு. அதான் இந்த திராவிட மாடல்ஸ் எப்படி சொல்லுவாங்க? இப்ப அம்மா சொன்ன ஒரு மாடல், உங்களுக்கு என்ன மாடல் தோணுது? நல்லாட்சி கொடுக்கிற மாடல். நல்லாட்சி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. இல்லையா நீங்க சொல்றது கூட ஓகே. சொல்லிட்டு அப்ப போய் மியூசியம் கொடுக்குறீங்க. எனக்கு அது மட்டும் பதில் சொல்லுங்க.